வணக்கம். சென்னையில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகியின் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் தேமுதிகவின் எல்.கே. சுதீஷும் பங்கேற்றார். திமுக கூட்டணியுடன் தேமுதிக நெருக்கம் காட்டுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது இந்த விழாவில் சுதீஷ் பங்கேற்று இருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. ராஜ்யசபா சீட்டு வழங்கும் விவகாரத்தில் அதிமுக, தேமுதிக இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் 2 பேர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒரு இடத்தை தேமுதிக எதிர்பார்த்தது. எனினும் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலின் போது ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனால் தேமுதிக அதிருப்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. எனினும் வரும் தேர்தலில் கூட்டணி யாருடன் என்பது குறித்து வரும் ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருகிறார். இதற்கிடையே சமீப காலமாக திமுகவிற்கு அனுசரணையாக தேமுதிக நடந்து கொள்வது போல ஒரு போக்கும் தென்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் சென்னையில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் விழாவில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டார். சென்னை காமராஜர் அரங்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி.கே. பெருமாள் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் சுதீஷ் பங்கேற்றார். இந்த விழாவில் திமுகவின் டி.ஆர். பாலு மற்றும் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோரும் பங்கேற்று இருந்தனர். காங்கிரஸ் விழாவில் சுதீஷ் பங்கேற்று இருப்பது தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய டி.ஆர். பாலு எல்.கே. சுதீஷை தம்பி என அழைக்கலாமா என்று கேட்டார். மேலும் இப்படி பேசினால் இதை வைத்து ஏதாவது எழுதிவிட போகிறார்கள் என்றும் டி.ஆர். பாலு பேசியது அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் சுதீஷ் பங்கேற்றது அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தி உள்ளது. எனினும் இது தொடர்பாக பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது நண்பர் சி.கே. பெருமாள் பற்றிய நூல் என்பதால் சுதீஷ் பங்கேற்றுள்ளார். நண்பர் என்ற முறையில் காங்கிரஸ் நடத்தும் விழாவில் சுதீஷ் பங்கேற்றாரை தவிர இதில் அரசியல் இல்லை என கூறினார். மேலும் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. மாநில கட்சியின் தலைமையில் கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லது. மேலும் எங்களுடைய கூட்டணி சம்பந்தமான அறிவிப்பு கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்போம். எனவே சுதீஷ் தனிப்பட்ட முறையில் நட்பின் அடிப்படையில் இந்த காங்கிரஸ் நிர்வாகி புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார்.